எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஈக்குவல் டு யூனிகார் ஃபங்க்ஷன் அதில் வந்து நம்பர் ஆர்குமெண்ட்ல இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். 8986 இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா வாட்ச் சிம்பிள் வந்துருச்சு. இந்த நம்பர் வந்து வாட்ச் சிம்பிளுக்கு இந்த நம்பர் தான் யூனிகோட் நம்பர். இப்போ வந்து இதை ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 128514ன்றது ஸ்மைலி கொண்டு வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்த இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்ஸ்ல அந்த சிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஸ்டார் கொண்டு வரது வந்து 9733 வந்து ஸ்டார், அன்ஃபில்டு ஸ்டார் வந்து 9734. இப்போ இன்னொரு ட்ரிக் இருக்கு, ஈக்குவல் டு யூனிகார் ஃபங்க்ஷன். அதுல வந்து நம்பர் ஆர்குமெண்ட்ல ரோ ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். அதுல வந்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு ரோ ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்து 9311ன்றதை கொடுத்துட்டு இப்போ எண்டில் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா சர்க்கிள்டு நம்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2ல இருந்து இந்த 10 வரைக்கும் வந்துருச்சு, அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்றேன், அப்படியே டிராக் பண்றேன் அந்த செல் ரெஃபரன்ஸை, அந்த ரேஞ்சை பாத்தீங்கன்னா நம்பர் மாறிடுச்சு, அந்த சர்க்கிள்குள்ள நம்பர் மாறிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே மேலே டிராக் பண்றேன்னா இப்போ 4ன்றது 1 ஆயிருக்கும், இங்க 1 ஆயிடுச்சு, இங்க வந்து 9 ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன், மறுபடியும் பாருங்க இதை அப்படியே டிராக் பண்ணோம்னா நம்பர் சேஞ்ச் ஆகும், சர்க்கிள்குள்ள பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமோஜி விண்டோஸ் டாட் கொடுத்து இப்போ வந்து இதை டெலிட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிட்டு விண்டோஸ் டாட் கொடுத்தோம்னா எமோஜிஸ் டயலாக் பாக்ஸ் வரும். இந்த எமோஜிஸ் டயலாக் பாக்ஸ் வரும். இதுல வந்து ஒரு எமோஜி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த எமோஜி வந்து கலரா இல்லாம தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இது டெக்ஸ்ட் தான், கலரா இல்ல. இப்போ அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா பார்ல போனீங்கன்னா ஈக்குவல் டு இந்த செல் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த கலர் அப்பியர் ஆயிடுச்சு. அந்த எமோஜி வந்து கலர் அப்பியர் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் கலர் அப்பியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம எமோஜி கலரா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.